சென்னையில் தீவுத்திடல் கண்காட்சி போட்டிருக்காங்களாம்மா. அதனால் சுற்றி காட்டி அவனு ஓட்டிகிட்டு போகிறாங்க. வீட்டில் மேரேஜ் ஆனதுனால வீடியோ எடிட் பண்ணி போட முடியல. இப்போ தான் டைம் கிடச்சிருக்குது, எடிட் பண்ணியிருக்கிறேன். வெற்றிகரமாக வந்தாச்சுங்க. அவளை புறம்பு வச்சு கூட்டிகிட்டு வரத்துக்குள்ள போதும் நாய் போச்சு. வேற வீட்டில் ஒருத்தி இருக்கிறா. புறப்படுறோன்னு மணி எத்தனை மணி? 6 மணிக்கு மேலே விட்டுட்டு வந்துச்சு. மணி பாருங்க 7:30 மணி ஆயிடுச்சு. சாமி மேப்பும் பார்க்க மாட்டா, ஒன்றும் பார்க்க மாட்டா. இல்லை போ போ போ. சரி வாங்க. ஹெல்மெட், ஆமாங்க, ஹெல்மெட்டுக்கெல்லாம் பாதுகாப்பே இல்லைங்க. டிக்கெட் வந்து 60 ரூபா பைக்குக்கு, ஹெல்மெட்டுக்கு சேஃப்டி இல்லைன்ட்டாங்க. ஹெல்மெட் லாக் இருந்தால் மறக்காம எடுத்து வந்துருங்க. போன தாட்டி வந்தப்பே பெட்ரோல் உருவிட்டாங்க. போன தாட்டி இல்லை, இந்த தாட்டி தான் நினைக்கிறேன். சரி வரும்போது வாங்க வாங்க, டிக்கெட் எவ்வளோன்னு கேட்கலாம். என்ன ஸ்டோரி? ஆமாம்மா, கார் லாக் ஓப்பன் பண்ணி ஏதோ திங்ஸ் எல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்கம்மா. எதுக்குமே சேஃப்டி இல்லை. எந்த திங்ஸும் நம்ம கார்லயே வச்சுட்டு வந்துடாதீங்க. ஒன்றும் பண்ண முடியாது. உங்க சேஃப்டிக்கு நீங்க தான் பார்த்துக்கணும். ஒரே வார்த்தை, நிர்வாகம் பொறுப்பில்லைன்ட்டாங்க. ஹெல்மெட்டு ஜாக்கிரதை. போகும்போது போலீஸ் பிடிச்சிருவாங்க. டிக்கெட் எல்லாம் ஜிபே வா. 2 ஜிபே. 5வது கவுண்டர். எங்கடா? 5வது கவுண்டர் என்கிட்ட இருக்குது மேம். ஜிபே 2 டிக்கெட் எவ்வளோ? போனா கம்மி பண்ணுவாங்க. அதான் நானும் சொல்றேன். 80 ரூபா டிக்கெட்டு, அவ்வளோதான். இப்போ இருந்தே பார்த்தா காசு கரைய ஆரம்பிச்சிச்சு. இப்போ உள்ள போனால் எவ்வளோ காசு கரையுன்னே தெரியாது. வேற அந்த பக்கம் திருப்பாதீங்க. அந்த பக்கம் எல்லாம் சாப்பிட்ற ஐட்டம், அந்த பக்கம் திருப்பிடாதீங்க. உங்க கேமராமேன் வந்து திங்கிற பக்கமா தான் திருப்போம். ஏகப்பட்ட வேற திங்ஸ் ஏகப்பட்டது இருக்குது. வேணுங்கிற திங்ஸ் வாங்கிக்கலாம். ஆனா வரும்போது பாக்கெட் மணி, மந்த்லி சம்பளம் வந்தோடனே கூட்டு வந்தீங்கன்னா பயங்கரமா பாக்கெட்ல இருந்து உருவிடுவாங்க. பாருங்க, அதுக்குள்ள ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போதைக்கு இந்த மாசம் பட்ஜெட் இல்லைங்க, சொன்னா கேளுங்க. ஒரு வாங்க திங்ஸ் எல்லாம் போய் எல்லா இடத்துலயும் நிக்க போறா. எல்லாம் பாக்குறதுக்கு மட்டும்தான், எதுவும் வாங்குறது கிடையாது. குட்டிஸ் தேவையானது இருக்குது. என்ன வேணுமோ வாங்கிக்கலாம் நீங்க. ஏகப்பட்ட திங்ஸ், ஏகப்பட்ட ஐட்டம் போக மாட்டேங்குது. எல்லாம் பாவம். எல்லாரும் பாருங்க, எல்லாம் குழந்தை தூக்கிட்டுலாம் நிற்கிறாங்க. எக்கச்சக்க காசு எல்லாம் கரை போகுதுன்னு நினைக்கிறேன். ஹஸ்பண்ட் பாக்கெட் மணி எல்லாம் கரைய போகுது. எவ்வளோ கரையுதுன்னே தெரில. ஃபோன் பண்ணி கடன் கேட்டுலாம் கடன் வாங்கி எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போனால் தான் வீட்டில் சோறாட்டுக்கு நைட்டு. தற்போது எங்க போய் வேற லெவலில் இருக்குதுங்க. இப்பெல்லாம் யாருமே நல்லா செல்ல நோண்டி அங்கே எல்லாம் எது இல்லாமல் போயிடுச்சு. இது கொஞ்சம் திங்ஸை கொஞ்சம் நல்லா மாட்டேங்குது. பரவாயில்ல, இதுக்கு விளையாடுற அளவுக்கு இருந்தாலும் இதுக்கு மூளை இல்லை. வெளியே கொண்டு போகுது, உள்ள கொண்டு வரணும். தற்கொலை மாற்றி விளையாண்டு தெரியல. எல்லாத்தையும் உள்ள கொண்டு போகணும். ஒவ்வொன்று டைம் இல்லைங்க, சொன்னா கேள்வி வாங்க போலாம். இதுக்குள்ள இவ்வளோ மூளையா? ஹலோ
ஜெயிக்குமா ஜெயிக்காதா? ஜெயிச்சதான் நைட்டு சோறன்ட்டா வேற என்ன பண்ண போறது தெரியல. கல்லுல வர மாட்டேங்குது. கரெக்டா நெட்டு எனக்கு ஆர்வம் சீக்கிரம் ஜெயிக்கல ஜெயிக்காதானே. ஸ்கோர் கன்ஃபார்ம்டா. ஆவா நிறைய திங்ஸ் இருக்குங்க. ஆனால் பட்ஜெட் மணி நம்மகிட்டலாம் இல்லை. நம்ம தேடி வந்தது அதெல்லாம் இல்லை. நம்ம தேடி வந்தது இதே ஒன்று தான். எங்கே அது ஃபுல் க்ரௌடுங்க. இல்லடி ஒன்று மேலே ஒன்று எடுக்கிறது. என்ன பண்ணு தெரியல. எவ்வளோ செலவு வைக்க போகுதுன்னு தெரியல வேற. நல்ல வேலை இன்னைக்கு ஃப்ரைடே இல்லைங்கிறதுனால போட்டல அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு ஃப்ரைடேங்கிறதுனால போட்டல. இதே வந்து வீக்கெண்டில் சாட்டர்டே சண்டே இந்த மாதிரி வந்தோம்னு வச்சுங்க பயங்கர க்ரௌடாக இருக்கும். நல்ல வேலை திங்கிற கடையெல்லாம் கொஞ்சம் போட்டல. திங்கிற இடத்தெல்லாம் கூட்டம் வச்சேன்னா இந்த அம்பளிமாக்கு அதெல்லாம் சொல்லி எனக்கு வாங்கி கொடு அப்படின்னு கேட்க போகுதுன்னு நினச்சேன். இந்த தற்கொலை வீட்டிலேருந்து கிளம்பி கூட்டிகிட்டு வரதுக்குலாம் போதும் ஆயிடுச்சு வேற. இப்போ என்ன செலவு வைக்க போகுதுன்னு தெரில வேற. வீடியோ பிடிக்குன்னு சொல்லி அதை அப்படியே நைஸாக நல்லது அப்படின்னு சொல்ல வேண்டியதான். அங்கே போ நேராக போ அப்படியே சொல்லி அப்படியே வெளியில் கூட்டிகிட்டு போயிட வேண்டியதான். அந்த பக்கம் ஒரு வழி இருக்குது. அப்படியே கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்ற வேண்டியதான். வச்சு குதிரை தடையை வச்சுக்கிட்டு